கோகுலத்திலே குழந்தை ரூபமாய் வந்து விளையாடினார். கஸ்தூரி திலகமும் நெற்றியில் இட்டு கனத்த முத்து கொண்டையில் பூவும் சூட்டி தாசானுனேலே முத்து தொங்கல் தாசுர கவுஸ்துபவும் மார்பிலசைய முத்துமாலை சூட்டிய தோல் வலையிட்டு பத்திரமா துள்ள தங்க ஞானிட்டாள். காலில் தண்டைகளிட்டு காதிரண்டிலும் மகர குண்டலமிட்டு கண்ணுக்கு மையிட்டாள். யசோதை இடுப்பில் வைத்து வெளியில் வந்தார். இறங்கி சுவாமி ஓடினாரே விளையாடவே. தன் வயசு குமரலும் தானும் கூடி ஜனகரை கண்டும் ஹரி எங்கும் தேடி பிடிக்க வந்த பேர்கையில் அகப்படாமலே புகுந்து கிரகம் தோறும் விளையாடினார். திருட்டு லீலையை கொஞ்சம் செய்ய தோணினார். இருட்டினில் கிருஷ்ண சுவாமி மிரட்டினாரே. ஒரு கோபி கிரகந்தனில் உள்ளே புகுந்து ஒரு துளம் வெண்ணெய் தந்தால் தின்பேன் என்றான். தங்க மர தட்டிலே வெண்ணெய் எடுத்து என் தங்கமே பாலகிருஷ்ணா வெண்ணெயுண்ணாள். எனக்கு 2 குழந்தைகள் மரப்பாச்சி, அதுக்கு கூட வெண்ணெய் தந்தால் திங்கும் என்றான். மரப்பாச்சி வெண்ணெயை திங்குமோ கிருஷ்ணா? மரத்தின் வாயால் வெண்ணெய் விழுங்க கண்டான். என்னுடைய பாலகிருஷ்ணா இதென்ன விந்தை, இன்னுமேல் உனக்கு மாற்றம் தருவேன் என்றான். நேராய் வெண்ணெய் பால் தயிர் தாராமல் போனாள். காணாமல் நான் கொண்டு போவேன் என்றவன் சொன்னான். கோபியர்கள் இன்னும் பல கூடி ஒரு நாள் வேணுகோபாலன் மகிமை சொல்ல கூட தோணிந்தார். யசோதை அரண்மனைக்கு இடமாதர்கள் போய் கிருஷ்ணனுடைய துஷ்டத்தனம் சொல்ல தோணிந்தார். ஆமடியோ பாலனுக்கு வெடிஞ்சாதி போகோபி ஆரவாரம் சொல்ல நோக்கு அடவாச்சதோ. நேத்து வந்து முந்தன் மகன் பாலை கறந்தான். சோதை நின்னிடம் தெரியாமல் உன்னிடம் வந்தான். கண்டது நிஜமானால் எந்தன் மகனை கோபி நீயும் கையும் களவுமாய் காட்டலாகாதோ. எட்டா ஊரில் வெண்ணெய் சட்டி ஊடச்சான். சோதை இருந்த வெண்ணெயையும் பூனை கேரஞ்சாண்டி. சட்டமாக சொல்ல வந்த சமத்தெடச்சி நீயும் கிட்டிருந்த தூணோடு கட்டலாகாதோ. கட்டவும் பிடிபடாண்டி உந்தன் மகன் சோதை கள்ளத்தனம் சுப்ளி வித்தை ரொம்ப உண்டேடி. ஆடை தயிரையும் கொட்டி கண்ணையும் பொத்தி சோதை காத்திருந்த அம்மையாரை காலால் ஊதஞ்சான். காரியமும் வேடுவில்லை களவும் போச்சே அம்மா, கண்டவர் சிரிக்கலாச்சே பண்டமும் போச்சே. 8 அடி நடந்தாயானால் மட்டிலே போமே அப்பா, பட்டணத்தார் வாயாலே திட்டு கேளாதே. ராமா கிருஷ்ணா என்று சொல்ல ரொம்பவும் இல்லை அப்பா, ராட்சசிமார் வார்த்தை கேட்டால் நடுங்குறதே. கணவன் அருகில் இருக்கும் வேலை தண்ணிலே சோதை கண் காட்டி கைப்பிடித்து அழைக்கிறாண்டே. வெட்கமில்லையோடி கோபி வெளியில் சொல்ல நோக்கு, வீட்டில் வர வேண்டாம் என்றால் வருவானோடி. சொல்லவும் மனதுவல்லே துணிவும் இல்லை சோதை, சுந்தரன் முகம் காணாட்டா தூக்கமும் அல்லே. ஏதடா கிருஷ்ணா
பள்ளிக்கூடம் சென்று நானும் படித்தும் இருந்தேன் அம்மா, படித்தும் இருந்தேன். இல்லை என்றால் நாங்கள் படிக்கும் பிள்ளையை கேளாய். படித்ததெல்லாம் போதுமாடா, மட்டில் இருடா அப்பா, மட்டில் இருடா. எடுத்த சீலை கொடுத்திடுடா, ஏதுடா சீலா. எடுத்திருந்தால் சீலையை நான் கொடுத்திடுவேனே அம்மா, கொடுத்திடுவேனே. கடுத்த வார்த்தை என்னை சொல்ல பொறுத்திடுவேனோ. ஆதி மூலமே குழந்தாய் வாடா வாடா கிருஷ்ணா, வாடா வாடா. வேத வடிவானரசே வாடா வாடா. தண்டை சிலம்பசைய வாடா வாடா கிருஷ்ணா, வாடா வாடா. என் தங்க சூடாமணியே வாடா வாடா. கிங்கிணியசைய கிருஷ்ணா, வாடா வாடா கிருஷ்ணா, வாடா வாடா. கீர்த்தியுள்ள நந்தன் மகனே வாடா வாடா. மோதகமும் நான் தருவேன் வாடா வாடா கிருஷ்ணா, வாடா வாடா. தோதகம் செய்யாதே கிருஷ்ணா, வாடா வாடா. வெண்ணை தின்னும் கைத்தளத்தில் வேணுநாதனே அப்பா, வேணுநாதனே. அள்ளி வெண்ணை நான் தருவேன் துள்ளி வாடாப்பா. பால் குழம்பும் சர்க்கரையும் நான் தருகிறேன் அப்பா, நான் தருகிறேன். கீர்த்தியான மாட்டை ஓட்டி மேய்ச்சு வாடாப்பா. ஆதி மூலமே குழந்தாய் வாடா வாடா கிருஷ்ணா, வாடா வாடா. வேத வடிவானரசே வாடா வாடா. வேத வடிவா